ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க பேசலாம். இந்த சேனலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி லேர்ன் பண்ணலாங்கிறத பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடிக்கடி கேட்போம்ல, அவனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவு டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ நோ ஹிம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவனை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு பதிலாக ஹவு டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி கேட்போம்ல நம்மளோட சில்ட்ரன் கிட்ட இல்லை யார்கிட்டயாச்சும், நீ ஏன் அதை எடுத்த அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஒய் டிட் யூ டேக் இட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஒய் டிட் யூ டேக் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நீ ஏன் அதை எடுத்த அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒய் டிட் யூ டேக் இட் அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம அடிக்கடி யார்ட்டையாச்சும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ட்ரையிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்கிறன்றதுக்கு பதிலாக ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ட்ரையிங் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம்ல அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் திங்கிங். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் திங்கிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்றத இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லை நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் கம்மிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்த பிறகு சொல்கிறேன்றத இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் கம்மிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல யார்ட்டையாச்சும். இல்லை நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் சீயிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் சீயிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த பிறகு சொல்கிறேன்றத இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் சீயிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போ ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஊப்ஸ் மை பேட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஊப்ஸ் மை பேட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஐயோ அது என்னோட தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஊப்ஸ் மை பேட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. எதனாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஃபர்கிவ் மீ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை மன்னிச்சிடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கேட்ட பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஆஸ்கிங். எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஆஸ்கிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்ட பிறகு சொல்கிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம யார்கிட்டயாச்சும் சொல்லுவோம்ல, நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினச்சி இதை பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ டிடின்ட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ டிடின்ட் மீன் டு ஹர்ட் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் நான் உன்னை காயப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ டிடின்ட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யாருக்காச்சும் நம்ம திருமண ஆண்டு வாழ்த்துக்கள் சொல்வோம்ல, யாருக்காச்சும் நம்ம விஷ் பண்ணக்குள்ள அதுக்கு இங்கிலீஷில் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காச்சும் அவங்களோட மேரேஜ் டே அன்னைக்கு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம யார்கிட்டயாச்சும் ஒரு பேட் சுச்சுவேஷனில் என் மன்னிப்பை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் மை அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் என் மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் மை அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மன்னிக்கவும் சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், படித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ரீடிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சென்டென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நான் படிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிச்சிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன்றதுக்கு பதிலாக ஐ வில் டெல் யூ ஆஃப்டர் ரீடிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். நீ ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு நம்ம யாரையாச்சும் பார்த்து கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஒய் ஆர் யூ நர்வஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ நர்வஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் நீ ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒய் ஆர் யூ நர்வஸ் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு யார்கிட்டயாச்சும் ஒரு பெர்மிஷன் கேட்போம்ல, யார்கிட்டயாச்சும் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் கேன் ஐ டேக் அ லிட்டில் பிட், கொஞ்சம் லிட்டில் பிட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக கேன் ஐ டேக் அ லிட்டில் பிட் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம ஏதாவது ஸ்டோரி சொல்லக்குள்ள இல்லை யார்கிட்டயாச்சும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பற்றி நம்ம சொல்லக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எ ஃபியூ டேஸ் எகோ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எ ஃபியூ டேஸ் எகோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எ ஃபியூ டேஸ் எகோ அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, யார்ட்டையாச்சும் ஒரு கான்வர்சேஷனை முடிச்சுட்டு நம்ம போகக்குள்ள சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் see you soon அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? see you soon. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக see you soon அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, நம்ம ஒரு காலில் ஆர் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனில் கூட நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நான் பேசுகிறது உனக்கு கேட்குதான்னு கேட்குறதுக்கு பதிலாக கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்டு பாருங்கள்.
நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம யார்கிட்டயாச்சும் உன் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம்ல. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி கேட்டுட்டு அடுத்து அவங்க குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம யார்கிட்டயாச்சும் உன் வயசு என்ன அப்படின்னு கேட்போம்ல. இது அடிக்கடி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம். உன் வயசு என்ன அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் உன் வயசு என்ன அப்படின்னு கேட்காம ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் வாட் டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ நோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக வாட் டு யூ நோ அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம யாராச்சும் நம்மகிட்ட நீ ஏன் காலே பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம ஐ காட் அ லிட்டில் பிஸி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ காட் அ லிட்டில் பிஸி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் ஐ காட் அ லிட்டில் பிஸி அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சரியான நேரத்துக்கு வர ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. கரெக்டான நேரத்துக்கு வர ட்ரை பண்ணு அப்படின்னு யார்ட்டையாச்சும் சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் ட்ரை டு பி பங்க்சுவல். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ட்ரை டு பி பங்க்சுவல். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா, சரியான நேரத்துக்கு வான்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் ட்ரை டு பி பங்க்சுவல் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம ஆஃபீஸ்லலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளோட பாஸ் லீவ் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, த பாஸ் இஸ் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? த பாஸ் இஸ் ஆன் லீவ் டுடே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் இன்றைக்கி பாஸ் லீவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக த பாஸ் இஸ் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம், அவனால் லீவே எடுக்க முடியல, ஏனே தெரில அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹீ குடின் கெட் அ லீவ். அவனால் லீவே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹீ குடின் கெட் அ லீவ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீ குடின் கெட் அ லீவ் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம வந்து யார்கிட்டயாச்சும் அதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு கேட்போம்ல. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் டு சே தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு யாராச்சும் கேட்டால், நம்ம பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ், அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்போம்ல. நம்ம யார்கிட்டயாச்சும் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் டு சே தட் அப்படின்னு கேட்கலாம். எப்படி சொல்லலாம்? ஹவ் டு சே தட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை எப்படி சொல்கிறதுங்கிறத ஹவ் டு சே தட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்போம்ல. அதை போய் எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் டிட் யூ டூ இட். எப்படி சொல்லலாம்? ஹவ் டிட் யூ டூ இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நீ அதை எப்படி செஞ்சேன்னு யார்ட்டையாச்சும் கேட்காம ஹவ் டிட் யூ டூ தட் அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம யார்ட்டாச்சும் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் டு யூ நோ மீ அப்படின்னு கேட்கலாம். யார்ட்டாச்சும் ரொம்ப லாங் கேப் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் டு யூ நோ மீ அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்போம்ல, நீங்களாம் ரெடியா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அதை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் அவங்க எதனாச்சும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நீ அதை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வென் டிட் யூ பை இட். எப்படி கேட்கலாம்? வென் டிட் யூ பை இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ எப்போ அதை வாங்கின அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக வென் டிட் யூ பை இட் அப்படின்னு கேட்டு பாருங்க.